இதயத்தோட அன்பு சிரிப்போட கண்டிப்பாக பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. கொடுத்த மனுவை அவரே வாங்கி அவரே படித்து பார்த்து சொன்னார். ஏன்னா இவ்வளோ பொறுமையாக பார்த்ததுல நாங்கள் இது வரைக்கும் அப்படி பார்க்கல. அவ்வளோ அன்பாக கட்டிடுறேன், உடனே நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னார். கேட்டோம். உண்மையிலேயே ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் திரைத்துறையிலேருந்து ஒரு முதல்வர் ஆகி ஒரு ஐயா எம்ஜிஆரை எப்படி பார்த்தோமோ உண்மையிலேயே அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அவரை பார்க்கும்போது அவரோட பணிவு, அவர் பேசின விதம் எல்லாமே அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அவர் இன்னும் எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை பிறந்திருக்குன்னு தான் அப்படின்னு தான் சொல்கிறோம். இல்லை, அந்த கோரிக்கையும் கொடுத்துருவோம். ஆன்லைன் டிக்கெட்டிங் பண்ண சொல்லி அதையும் சொல்லியிருக்கோம். எல்லாம் மனுவாக ஃபுல் மனுவாக கொடுத்துருக்கோம். அது எல்லாம் ஒரே டைமில் சொல்ல முடியாது. அதனால் ஒன்றுனா முதல்ல அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்ல, நேரில் வாழ்த்து சொல்ல தயாரிப்பாளர் சங்க சார்பாக நாங்கள் நிர்வாகிகளாக வந்திருக்கோம். அதாவது நாங்கள் கொடுத்த மனுவை பரிசீலித்து என்னால் இண்டஸ்ட்ரிக்கு என்ன நல்லது, நாங்கள் கொடுத்த மனு பரிசீலித்து இண்டஸ்ட்ரிக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ அது நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. அதே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பலம். ஆக்சுவலாக இவ்வளோ நாங்கள் எதிர்பார்க்காதது அவர் வாயாலே சொன்னது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கோம். சமீபத்தில் தயாரிப்பாளர் சங்கம் ஒரு நாள் ஸ்ட்ரைக் கூட பண்ணியிருந்தீங்க. நடிகைகள் இந்த சம்பள பகிர்வு சரியாயிடுச்சுங்களா? இல்லை, சரியாகல. இல்லை, திரும்ப பேச்சுவார்த்தை இப்போ அடுத்த வாரத்துல ஆரம்பிக்க போகிறோம். பேச்சுவார்த்தை டைம் சொல்லியிருக்கிறாங்க. அநேகமாக அடுத்த மாதம் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து அது இன்சியலுக்கான ஸ்டேஜ் அப்படி ஆரம்பிக்க. இல்லை, அது அவர் தனிப்பட்ட கருத்து, அது நம்ம சொல்ல முடியாது. இல்லை, அது அவர் தனிப்பட்ட முறையில் அவர் சொல்லியிருக்காரு. இல்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா திரைத்துறையை பற்றி முதல்வருக்கு எல்லாமே தெரியும். ஓப்பனாக சொல்ல முடியும். பார்த்தீங்கன்னா அவர் எல்லாமே A to Z தெரியும் உங்களுக்கு. அதனால் எல்லாத்தையுமே இப்போ பார்த்தீங்கன்னா பதவி ஏற்று ஒரு வாரத்தில் எல்லா டிபார்ட்மெண்ட்டையுமே டே டு டே என்னென்ன இஷ்யூஸ் வருது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால் திரைத்துறை உண்மையிலே அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷமாக ட்ராவல் ஆகியிருக்காரு. எல்லாமே அவர் தெரியும். கண்டிப்பாக அதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நல்லபடியாக பண்ணுவார்னு நம்புகிறோம். நன்றிங்க.